அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எண் 2 நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் பற்றின கான்செப்ட் கொஸ்டினுக்கான தேர்வு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து 2வது தேர்வுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். தமிழக அரசு திருவள்ளுவர் தினத்தை அனுசரிக்கப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா தை 2ஆம் நாள். சரிங்களா? தை 2 எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1966ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாளாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அடுத்தது 2வது கேள்வி, செல்வச்சேனை வள்ளுவ முதுமகன் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருங்கதை அப்படிங்கிற நூல். பெருங்கதை முதுமகன். ஓகேங்களா? பெருங்கதை முதுமகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வச்சேனை வள்ளுவ முதுமகன் என குறிப்பிடும் நூல் எதுனா பெருங்கதை. அதோட ஆசிரியர் கொங்குவேளிர். ஓகேங்களா? ஆசிரியர் வந்து கொங்குவேளிர். அடுத்து திருவள்ளுவர் பொய்யில் புலவர் என குறிப்பிடும் நூலின் ஆசிரியர். குறிப்பிடும் நூல் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை. திருவள்ளுவரை பொய்யில் புலவர் என குறிப்பிடும் நூல் எதுனா மணிமேகலை. அதோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் சீத்தலை சாத்தனார். திருவள்ளுவ மாலையில் 53 புலவர்கள் 55 பாடல்கள் இருக்குது இல்லைங்களா? அதில் திருவள்ளுவ மாலையில் பாடிய 53 புலவரில் திருக்குறளை முப்பால் என குறிப்பிட்டவரோட எண்ணிக்கை 13. திருவள்ளுவ மாலையில் 2 பாடல் பாடினவங்க 2 பேர். சரிங்களா? 2 பேர். யார் யார் அப்படின்னா ஒன்று கபிலர், இன்னொன்று ஔவையார். அடுத்து 6வது கேள்வி, திருவள்ளுவர் ஓவியத்தை தமிழக அரசால் அங்கீகரித்த போது திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்தவர் லாஸ்ட் குரூப் 4 கொஷின் இல்லைங்களா? தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் ஓவியத்தை எப்போ அங்கீகரிச்சது? அப்போ முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர் பக்தவத்சலம். அடுத்து 7வது கேள்வி, மாதானுபங்கி என்ற சொல்லின் பொருள் தாய்க்கு நிகரானவர் என்பது பொருள். திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்த வேணுகோபால் சர்மாவிற்கு அறிஞர் அண்ணா அவர்களால் அளித்த பட்டத்துக்கு பேர் ஓவிய பெருந்தகை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்வோன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, செந்தளிர் கற்பகம் என்பது ஈக்களுக்கு தேனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் வழங்கி கொண்டு இருக்குமா. செந்தளிர் கற்பகம் தெய்வ திருமலர் அப்படி சொல்லுவாங்களாம். அந்த செந்தளிர் கற்பகம் அப்படிங்கிற அந்த மலர் வருடம் முழுவதும் ஈக்களுக்கு தேனீக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி ஈக்கு தேனியை வந்து பார்த்திங்கன்னா தேனை வந்து கொடுத்துட்டே இருக்குமா. அது மாதிரி மண்புலவன் வள்ளுவனுடைய வாய்ச்சொல் அப்படி சொல்கிறாங்க. நம்ம திருக்குறளை படிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிமையானது அந்த தேனுக்கு எப்படி ஈக்களுக்கு வந்து தேனை கொடுக்குதோ அதே மாதிரி வள்ளுவன் எழுதிய திருக்குறள் நம்மளுக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதாவது தேன் போல் இனிப்பு செய்தி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், நல்ல செய்தி வந்து கொடுத்துட்டே இருக்கும் அப்படி அர்த்தம். வள்ளுவன் வாய்ச்சொல் இதை பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலையில் இந்த பாட்டு வந்து இருக்குது. இதை பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா இறையனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வள்ளுவன் வாய்க்கு இறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவன் வாய்க்கு இறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கடைசி கேள்வி, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படிச்சா அப்படி சொல்கிறாங்க. அதாவது திணை அளவு தான் இருக்குமா பனித்துளி, அதில் அவ்வளோ பெரிய பனைமரம் அழகாக அந்த பனித்துளிக்குள்ளே தெரியுமா. அது மாதிரி திருக்குறளில் 2 வரிகள் தான் இருக்கான். அதை வந்து பார்த்திங்கன்னா படித்தோம்னா நம்மளுக்கு பனை அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதை பாடியவர் யார் அப்படின்னா கபிலர். இதை பாடினவர் யாருன்னா கபிலர். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி. அடுத்த தேர்வுக்கான விளக்கத்தில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.